ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் சேமியா பாயசம் வச்சேங்க. இந்த சேமியா பாயசம் வந்து கர்நாடக ஜவ்வரிசி வச்சு வைக்கிறது. அதாவது பொடி பொடி ஜவ்வரிசி இருக்கணும், சின்ன ஜவ்வரிசி. அது வந்து கொஞ்சம் 1/4 மணிக்கூர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசியை 2 கிளாஸ் தண்ணி வச்சு அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேமியாவை, சின்ன பொடி சேமியாங்க இது, அந்த சேமியாவை கொஞ்சம் நெய்யில் வறுத்து அது கூட சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கப்பு பால் ஊற்றிட்டு இது ரெண்டுமே நல்லா வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து ஏலக்காய் பொடி தூவிடணும். போட்டு தூவிட்டு நல்லா இதாகும்போது, நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நமக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா இந்த ஒரு கட்டியான ஒரு பதம் வந்த உடனே அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது கூட வந்து பச்சை கற்பூரம் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஃபேன் வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து அதில் கொட்டிட வேண்டியதான். பாயசம் ரெடி ஆகிட்டு. இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க, கர்நாடக ஜவ்வரிசியில் உள்ள பாயசம்.